தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரளாவில் நிபா வைரஸ் எதிரொலியாக தமிழக எல்லைகள் சுகாதாரத்துறையினர் குழுக்களாக பிரிந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கேரள எல்லை ஒட்டியுள்ள சோதனைச் சாவடிகளில் சுகாதாரத்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிபா வைரஸ் எதிரொலியாக தற்போது தீவிர சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அண்மை செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். நிபா வைரஸின் எதிரொலியாக தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்தான முழு விவரங்கள் ஞானசேகரன். கேரளா மாநிலம் மலப்புரம், பாலக்காடு மாவட்டங்களில் நிபா வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 57 வயது நபர் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று பாலக்காட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு கேரளா மாநிலம் சுகாதாரத்துறையினரால் தீவிர கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரளா மாநிலத்தை ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நிபா வைரஸ் பரவலை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து காரமடை அடுத்துள்ள தமிழக கேரளா எல்லை பகுதிகளான பட்டிசாலை, முள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் காரமடை வட்டார போக்குவரத்து மருத்துவ அலுவலர் சுகாதாரத்துறையினர் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இரு குழுக்கள் பட்டிசாலை, முள்ளி சோதனை சாவடிகளில் கேரளா மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு உள்ளே வரும் வாகனங்கள் தீவிர கண்காணித்து வருகின்றனர். அவ்வாறு வரும் நபர்கள் உடல் வெப்பமணி மூலமாக காய்ச்சல் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. காய்ச்சல் இருப்பின் அவர்கள் பெயர், ஊர், தொடர்பு எண் உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். தொடர்ந்து மருத்துவமனையில் ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு சோதனை உட்படுத்தப்பட்டு வருகிறது. இது குறித்து காரமடை வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் சியாமலா கூறும்போது, அண்டை மாநிலங்களில் கேரளா நிபா வைரஸ் காய்ச்சலால் 2 பலியானதை தொடர்ந்து தமிழக கேரளா எல்லை பகுதிகளில் உள்ள முள்ளி, பட்டி, காலை ஆகிய சோதனை சாவடிகளில் தலா ஒரு சுகாதார ஆய்வாளர், 2 மக்களை தேடி மருத்துவர் பணியாளர்கள் என 3 பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் கேரளா மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு வரும் மக்கள் காய்ச்சல் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. காய்ச்சல் இருப்பின் அவர்களது பெயர், ஊர், விலாசம், தொடர்பு எண், செல்லும் இடம் உள்ளிட்ட விவரங்களை சேகரிக்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். அங்கு அவர்களுக்கு ரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டும் தொடர்ந்து அவர்கள் எங்கெல்லாம் செல்கின்றார்கள் என்பதை கண்காணித்து அவர்கள் தினமும் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு காய்ச்சல் பாதிப்பு ஏதேனும் தொடர்பு கொண்டவர்களுக்கு உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 3 தினங்களாக தமிழக கேரளா எல்லை பகுதிகளில் உள்ள முள்ளி, பாடி சாலையில் சோதனை சாவடிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளோம் என்றும் இதுவரை காய்ச்சல் பாதிப்பு யாருக்கும் இல்லை எனவே கண்டறியப்படவில்லை எனவும் மக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும், மேலும் இவ்விரு சோதனை சாவடிகளிலும் பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் மற்றும் வனத்துறையினரிடம் நிபா வைரஸ் குறித்து விழிப்புணர்வு சுகாதாரத்துறையினர் ஏற்படுத்தி வருகின்றனர். ஞானசேகரன், மேலும் ஒரு அண்மை செய்தி உள்ளது. நீங்க இணைப்புல காத்திருக்கலாம் ஞானசேகரன்.